அவர்களுக்கு சிறப்பு உரையாற்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ரெஜென்சி அம்பிகாபதி அவர்களை அழைக்கின்றோம். ஃபாஸ்டாகில் 24ஆம் ஆண்டு விழாவை சிறப்பான முறையில் இப்போது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சென்ற வருடம் சொன்னோம், ஒரு வருடமாக மெருகேற்றினே தான் வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்ற முறை கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இந்த வாட்டி இன்னும் நல்லா பார்க்குறது ஒரு பொலியோடு இருக்குது. வருகை சொல்ல நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஆர்ச்சிலாம் போட்டு. அதுவும் நம்ம வருகை தந்திருக்கும் சேர்மன் பிரபு அவர்கள் இப்போ சொன்னார். உங்களுக்கு அடுத்தது மாதம் பண்ணணும், ஏற்கனவே தான் சொல்லிட்டு இருக்காங்க. வெள்ளி விழா தான் ஒரு பெரிய லெவலில் பண்ணோன்னு வருகை தந்திருக்கும் சேர்மன் பிரபு அவர்களுக்கும், அதே போன்று டைரக்டர் எம்ஆர் சீனிவாசன் அவர்களுக்கும், நம்முடைய டைரக்டர் மனோகர் அவர்களுக்கும், ரகுபதி, சீதாபதி, லெனின் மற்றும் தங்கவேல், டீச்சர் தங்கவேலு, யூனியன் நம்ம யூனியனோட சகோதரர் பிஆர் சாமி அவர்களுக்கும், வருகை தந்திருக்கும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள், அதே போன்று நம்ம வாகன உரிமையாளர்கள், குறிப்பாக இந்த நிறுவனத்திற்கு முதுகலமாக இருந்து உழைத்து கொண்டிருக்கும் ஊழியர்கள், அதே போன்று ஓட்டுநர்கள், 2 பேரும் தான் 2 கண்கள் மாதிரி. ஓட்டுநர்கள் முக்கியம், அதே போன்று நம்ம ஊழியர்கள் முக்கியம். ஆனால் டெக்னாலஜி வந்துவிட்டதால், டெக்னாலஜி முக்கியம் என்பதால் ஐடி டீமுக்கு என்னுடைய நன்றியும் தெரிந்து கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நமக்கு முக்கியம். வாடிக்கையாளர் இருந்தால்தான் நம்ம நிறுவனம் இயங்கும். ஆக நம்ம பிரபு சொன்ன மாதிரி எந்த ஒரு பிக்கப்பாக இருந்தாலும் கேன்சல் பண்ணாமல் ஓகே போட்டால் எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஆக இந்த 24ஆம் ஆண்டு விழாவில் பார்த்த வரைக்கும் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொரு ஓட்டுநரும் சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா 99% சிறப்பாக தான் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் பண்ணுறாங்க. இதனால கொஞ்சம் நமக்கு இது இருக்குது. 24 ஆண்டுகளாக நம்ம வந்து இந்த கம்பெனி நிறுவனத்தை உங்களோட ஒத்துழைப்பால் தான் இது இந்த அளவு வளர்ந்துருக்குன்னா அது நீங்கள் தான் ஓட்டுறது தான் காரணம். அதே போன்று நம்முடைய ஊழியர்கள் காரணம். அதே நம்ம 24 ஆண்டுகள் 24 சிட்டியில் இப்போ நம்ம இருக்கோம். நம்ம 24 சிட்டி, நீங்கள் அந்த பேப்பர் நீங்கள் தினத்தந்தி விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். 24 சிட்டி அதில் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை, முக்கியமான சிட்டிலாம் பார்த்தா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ லாஸ்ட்டாக பண்ணது காரைக்குடியில் இப்போ லாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆகவே நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அந்த 24 சிட்டியில் நம்ம ப்ரெசென்ட் இருக்குன்னா யாருமே சாதிக்க முடியாத நம்ம சாதிச்சிருக்கோம். பெரிய பெரிய நிறுவனம் கூட இருக்கட்டும், இந்தியா லெவலில் பண்ணால் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டாக் தான். எல்லா ஊர்லேயும் முழுக்கெல்லாம் இருக்குதுன்னா அது ஃபாஸ்டாக் மட்டும்தான். அதை நீங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நிறைய பேருக்கு வந்து தூத்துக்குடியில் போனால் இருக்குமா, இல்லை காரைக்குடியில் போனால் இருக்குமா, யாருக்கும் டவுட்டே வேணும். எந்த ஒரு போனால் தைரியமாக போகலாம். டாக்ஸி நம்ம ஃபாஸ்டாக் இருக்குது. அதே போய் பொள்ளாச்சியில் இருக்குது, உடுமலைப்பேட்டையில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் இருக்குது. எல்லா சிட்டியிலும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் விழுப்புரம் இருக்குது. அது மாதிரி எல்லா சிட்டிலையுமே சின்ன சிட்டியில் கூட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அது உங்களோட ஒத்துழைப்பு தான். அதே போன்று நம்ம வந்து 24 மணி நேரம் உழைக்கின்றதுக்காக இந்த வாட்டி ரம்மிங்காக போட்டிருக்கோம். 24 இயர்ஸ் 24 சிட்டி 24 ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை தான் நம்ம பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பு 24 மணி நேரம் உழைக்கிறீங்க. நிறைய பேர் டே நைட் இல்லாத உழைக்கிறதுனால தான் நான் நிறைய ஏற்கனவே மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். நைட்டும் பகல் வீட்டில் போனால் அவங்க பசங்களை கூட பார்க்க மாட்டாங்க. இவர் வந்து பசங்க எழுந்ததுக்கு முன்னாடி இவர் வெளியே வந்துடுவார். அதுமாதிரி சின்ன நம்ம வீட்டில் இருக்க குழந்தைய கூட பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம ஓட்டுநர்லாம் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஓட்டுநர்கள்லாம் நம்பி தான் இந்த தொழில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் ரெஸ்டே இல்லாதோட ஓட்டி அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து நம்ம ப்ராப்ளம் உடம்பையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம நிறுவனமாக வளரணும், நீங்களும் வளரணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தொழில் தான் இது. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்கிட்ட நீங்கள் எவ்வளோக்கு அவருக்கு மரியாதை நடக்கிறீங்களோ அவ்வளோக்கு நம்ம பணம் தானம் தேடி வரும். எம்ஜிஆர் சொல்றாரு, பேரை வாங்கினா ஊரை வாங்கன்னு. நம்ம பேரை வாங்க, நீங்கள் வந்து எல்லா ஓட்டுநரும் பேரை வாங்கணும், கண்டிப்பாக பணம் உங்களுக்கு தேடி வரும். ஆக ஒவ்வொரு ஓட்டுநரும் இதை ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மேலும் இந்த அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 25 வெள்ளி விழா. இந்த வெள்ளி விழாவை ஒரு மண்டபத்தில் தான் நடத்தணும். நம்ம ரொம்ப நாளாக சொல்லி போன வருஷத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன், பெரிய லெவலில் பண்ணணும். அப்போ ஒரு 500 ஓட்டுநராவது நம்ம வர மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆகவே எல்லாரையும் ஓட்டினாலும் ஒரு நாள் நம்ம வந்து 2000 பேர் வர வச்சாலும் ஒரு வாடிக்கையாளருக்கு பிரச்சனை வரும். அதனால் வந்து ஓரளவு மாதம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான கண்டிப்பாக உங்களோட வெற்றியோட கண்டிப்பாக அதுவும் நடக்கும். ஆகவே அதனால் எல்லாருமே வந்து அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டிங்கில் கூட மெயின் வந்து நம்ம மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கன்றாரு.
மார்க்கெட்டிங் ஜூடு இருக்காரு, அதே மாதிரி மோகன்ராஜும் பிஆர்ஓ மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதனால் எல்லாருமே இதை நம்ம ஸ்டாஃபில் வந்து ஒருத்தர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஐடி டீமும் முக்கியம், அதே நேரத்தில் ஊழியர்கள் ஃபோன் கால் சென்டர் தான் முக்கியம், அதுக்கப்புறம் எல்லாத்தோட முக்கியம் ஓட்டுநர் தான். அதே போல் நம்முடைய பார்ட்னர்லாம் எங்களுக்கு முக்கியம். அவங்களாம் ஒத்துழைப்போடு தான் இந்த கம்பெனி இந்த அளவு வளர்ந்துக்குதுன்னா எல்லாரோட ஒத்துழைப்பு தான் இதற்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். 24வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில இன்னும் சிறப்பு சேர்க்கறதுக்காக இப்போ ஒரு கேக் கட்டிங் பண்ண போறோம்.